நீங்கள் அப்போலோ மெடிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஏதாச்சும் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த அப்போலோ மெடிக்கல்ஸோட நேமை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைனில் நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் போடுறீங்க. ஆர்டர் போட்டோன்னா அந்த பொருள் வந்துட்டு ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் திடீர்னு உங்களுக்கு அப்போலோ மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து கால் வருது. கால் வந்தோடனே இந்த மாதிரி பேக் ஆர்டர் வந்து எங்ககிட்ட இல்லை, ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்டை வந்து இனிஷியேட் பண்ணிடுறோம். உங்களுக்கு 2-3 டேஸில் அந்த பணம் உங்கள் பேங்க்குக்கு வந்துடும். பட் இந்த பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, அந்த பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்போலோ மெடிக்கல்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் டெலிவரி கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கால் வந்து உண்மையாக அப்போலோ மெடிக்கல்ஸ்லேருந்து வரல. இது வந்து வெளியில் ஏதோ ஒரு ஸ்கேமர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எப்படி இதில் ஏமாறுறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த பொருள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, உங்கள் பேர், உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அது ஒரிஜினல் ஆளுன்னு நம்பிடுறீங்க. ஸோ எந்த ஒரு கஸ்டமராக இருந்தாலும் அதை நம்பிடுறாங்க. செகண்ட் அவங்க அனுப்புறது ஒரு ஃபேக்கான லிங்க். அது அப்போலோ மெடிக்கல்ஸில் போய் ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ணுறது கிடையாது. அது தேர்ட் பார்ட்டி யாருக்கோ காசு வந்து வேஸ்ட்டாக போயிடுது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஸ்கேமுக்கும் அப்போலோ மெடிக்கல்ஸ்க்கும் எந்த வகையான சம்பந்தமும் கிடையாது. அப்போலோவில் வேலை செய்கிற கஸ்டமர் சப்போர்ட்டோ இல்லை டெலிவரி ஏஜென்ட்டோ இல்லை ஸ்டோர் ஏஜென்ட்டோ யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது. அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை லீகலாக திருடி இந்த மாதிரி மக்களை ஸ்கேம் பண்ணுறாங்க. முடிஞ்சா அந்த கம்பெனி எம்ப்ளாயியும் டேக் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியட்டும் அவங்க கம்பெனியை பின்னாடி யாரோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு.